அகில குரு பகவன் நமஸ்தே. எல்லாம் ஆயிடுத்தா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, எல்லாம் ஆயிடுத்தா? நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது மாமா. கேக்குறது மாமா. சரி, மீனாட்சி மாமி தொடங்குங்க. மீனாட்சி மாமி தொடங்குங்க. சொல்றேன் மாமா. நமஸ்காரம் மாமா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நமக. நமது குருவின் அருளாலும் அளவற்ற கருணையாலும் நாம் பாகவதம் என்னும் பெறக்கரிய பொக்கிஷம் கிடைக்க பெற்றோம். நமது பாதராயணி குரு பெருமளவில் ஞானமும் அளவற்ற சொல்லாடலும் உள்ள அநேகர் இருக்கின்றனர். இருப்பினும் எனக்குள்ள அவாவினாலும் நமது குருவினுடைய உந்துதினாலும் பாகவத் ஸ்துதிகளில் நிறைந்துள்ள வேதாந்த சாரம், தி எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா த்ரூ பாகவதா ஸ்துதிஸ் என்னும் தலைப்பில் சிற்றுரை ஆற்ற விரும்புகிறேன். பாகவதம் என்பது கருணை பெருங்கடல். அதை முழுவதுமாக விளக்குவது என்பது எனது சொற்ப அறிவுக்கு எட்டாதது. இது பூனை ஒன்று கடலை நக்கி குடிக்க விழைவது போன்றது. பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். மகான் வேதவியாசர் பாகவதம் எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்தவர் நாரத மகர்ஷி. 4 வேதங்களை தொகுத்து 18 புராணங்களை எழுதியும் வியாச மகர்ஷி மன அமைதி இல்லாமல் இருந்த நிலையில் நாரதர் பகவானின் கல்யாண குணங்களை விளக்கி எழுதுமாறு கூறியதால் இவர் பாகவதம் எழுதிய வரலாறு நமக்கு தெரியும். இதில் பல புராண கதைகளையும் மற்றும் பூகோள உற்பத்தி, காஸ்மாலஜி எனப்படும் அண்டவியல், மன்னர்கள் மற்றும் ரிஷிகளின் பரம்பரைகள் இவர்கள் தொடர்பான பல கதைகளும் வர்ணனைகளும் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த கதையின் மூலம் எவ்வாறு வேதாந்த தத்துவங்களை மிக எளிதாக விளக்குகிறார் என்பதை சில எடுத்துக்காட்டுகள் மூலம், இதனால் பக்தியின் மூலம் முக்திக்கு வழியும் காட்டுகிறார். கஸ்மை ஏன விபாசிதோயமதுலோ ஞான பிரதீப புரா தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபிணா யோகீந்திராய ததாத்மனா பகவதா ராஜாய காருண்யத தத் சுத்தம் விமலம் விஷோகமமிர்தம் சத்யம் பரம் தீமஹி. பாகவத மகாபுராணத்தை ஞான பிரதீபப்புரா என்று கூறியுள்ளார் வேதவியாச மகரிஷி. அஞ்ஞான இருளை போக்கி சுத்தமான முழுமையான பகவானை பக்தி உபாசனை மூலம் அடைய ஞானமாகிய விளக்கு வழிகாட்டுகிறது. இந்த வழி முன்பு பிரம்மாவினால் நாரதருக்கும், நாரதனால் வேதவியாசருக்கும், வேதவியாசரால் சுகமுனிவருக்கும், ஸ்ரீ சுகராத் பரீட்சித் மகாராஜாவுக்கும், பரீட்சித்தால் கலியுகத்தில் நமக்கும் கிடைத்துள்ளது. இந்த சத்தியமான பரம்பொருளை நாம் வணங்குகிறோம். ஜன்மாத்யசேதோன்வயாதிதரதச்சாத்தேஷ விக்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாயாதி கவயே முக்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிஷர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. இந்த ஸ்லோகத்தை பாகவதத்தில் புதைந்துள்ள வேதசாரம் என்று சொல்லலாம். பிபத்த பாகவதம் ரசம் என்று ஸ்ரீ சுகர் சொல்வதைப் போல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக என்பது ஸ்ருதி வாக்கியம். இந்த தத்துவத்தை நம் போன்ற ஜீவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பாகவதம் பெரும் கருணையுடன் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு கதைகள் மூலம் பல நீதிகளை சொல்லி உணவூட்டுவதைப் போல சத்தியத்தன் நிரந்தர பிறப்பு இறப்பற்ற தன்மையையும் மித்யாவான மாயையின் நிரந்தரமற்ற தன்மையையும் பல உதாரணங்களால் சொல்கிறது. சத்தியம் பரம் தீமகி என்று அந்த உண்மையும் முழுமையான பரம்பொருளை தியானித்து நமக்கும் தியானிக்க சொல்லிக் கொடுக்கிறது. பகவான் கிருஷ்ணர் அந்த பரம்பொருள். அவரே ஸ்திதி லய காரண பரம்பொருளாக வெளிப்படுகிறார். இதை எப்படி பல அவதாரங்கள் மூலம் பல நாடகங்களாடி நமக்கு புரிய வைக்கிறார் என்பதை பாகவதம் கூறுகிறது. ஹரிபக்த விலாசம் பக்தியால் முக்தி அடைந்த பாகவதர்களை இப்படி பட்டியலிடுகிறது. திருவ பிரஹ்லாதோ பரதோ கஜேந்திரோ யமுர் நிருகஹ வியாசாம் பரீட்சோ ஹனுமான் சைவ பலிர் விபீஷணஹ. இவர்கள் எல்லோருமே திருடபக்தியால் மோட்சம் அடைந்தவர்கள். இந்த பாகவத மகாபுராணத்தில் அதி அற்புதமான பக்தர்களாலும் பாகவதர்களாலும் செய்யப்பட்ட 100க்கு மேற்பட்ட ஸ்துதிகள் கொட்டி கிடக்கின்றன. அவை எல்லாமே வேதாந்த சாரங்கள். அவற்றில் சிலவற்றை முடிந்தவரை சொல்கிறேன். ஸ்ரீமத் பாகவதமே சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா. இதில் உள்ள ஸ்துதிகள் பிரம்மாதி தேவர்கள், நாரதாதி முனிவர்கள், ராஜாக்கள், தேவமாதாக்கள்
மற்றும் பல பக்தர்கள் பகவானை வணங்குவை. இந்த ஸ்துதிகளை படிப்பதாலும் கேட்பதாலும் பகவானிடம் பக்தியும் பக்தியால் முக்தியும் கிடைக்கும். ஸ்துதிகளை பார்ப்பதற்கு முன் சதுஸ்லோகி பாகவதம். மகாவிஷ்ணு பிரம்மாவின் தவத்தில் மகிழ்ந்து வேதசாரமான பாகவத சாரத்தை படைப்புக்கு முன் அருளினார். ஞானம் பரம் குஹ்யம் மே யத் விஜ்ஞான சமன்விதம் ச ரகஸ்யம் ததங்கம் ச கிருஹாணகரிதம் மயா அகமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சததம் பரம் பச்சாதகம் யதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியகம். என்னை பற்றி ஞானம் பரம ரகசியம். பக்தி சிரத்தையுடன் கேட்பவர்களுக்கு விளக்குவேன். சிருஷ்டிக்கு முன்பும் நானே இருந்தேன். என்னை தவிர ஒன்றுமில்லை. நானே காரண பொருள். இப்பொழுது உன்னால் பார்க்கப்படுவதும் நானே. சிருஷ்டி லயமானிக பின்பு எஞ்சி நிற்பதும் நானே என்று கூறுகிறார். பகவத்கீதையிலும் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபணம் கொடுக்கும் பகவான் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தேவாம் புதாபாவ சமன்விதாக. நானே சகல அதிஷ்டானம் என்று உணர்ந்து பக்தி கொண்ட அறிஞர்கள் என்னை உபாசிக்கிறார்கள் என்று தன் பரத்வத்தை நிலைநிறுத்துகிறார். முதலாவதாக குந்தி ஸ்துதி. குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்து அஸ்வத்தாமாவின் பிரம்மாஸ்திர பிரயோகத்தில் இருந்து உத்தரையின் கர்ப்பத்தை காப்பாற்றிய பகவான் துவாரகைக்கு புறப்படும் பொழுது குந்தி தேவி இந்த ஸ்துதியை செய்கிறாள். குந்தி வாசுதேவனின் அத்தை. ஆனாலும் அவள் வாசுதேவனுக்குள் எங்கும் நிறைந்த உள்ளும் புறமுமான முழு முதல் ஆதிபுருஷனை பரபிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்திருக்கிறாள். நடனக்காரர்களுக்குள் மறைந்து இருக்கும் உண்மையான நடிகரை எளிதில் அறிய முடியாதது. அதுபோல் மாயை என்னும் திரையால் சூழப்பட்டிருக்கும் புறக்கண்களை உடையவர்களால் அறிய முடியாத பரம்பொருள் குந்தி. ஆனால் அவள் அதை அறிந்ததனால் பக்தியுடன் துதி செய்கிறாள். கண்முன்னே கொள்ளை கொள்ளும் அழகுடன் தெரியும் தேவகி வசுதேவர்களின் புத்திரர்களான ஸ்ரீ கிருஷ்ணரை நமஸ்கரித்து நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர் பகிரவஸ்திதம் மாயாஜவலிகாச்சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யசி மூடத்ருசா நட நாட்டியதரோயதா. ஹே வாசுதேவா, நான் உன்னை வணங்குகின்றேன். நீயே மூல முதல் முழல் பரம்பொருள். இவ்வுலக நடப்புகளால் பாதிக்கப்படாத நீ எல்லா பொருட்களுக்கும் உள்ளும் புறமுமாக இருந்தாலும் மறை பொருளாகவும் இருக்கிறாய். மாயையால் சூழப்பட்டிருக்கும் மூடர்களுக்கு அதோக்ஷஜனான உன்னை உணர முடியாது. விபதஸ்தந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத்யாத புனர்பவ தர்சனம். மறுபடி எங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பாய். எங்களுக்கு துன்பம் வரும்போது எங்களை காக்க நீ ஓடோடி வருகிறாய். அப்படி உன்னை அடிக்கடி பார்க்கும் பாக்கியம் கிடைப்பதோடு அதுவே எங்களை புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் என்ற பிறவி தலையில் இருந்து விடுவிக்கும் என்று கூறுகிறார். யாராவது விபத்தையும் கஷ்டங்களையும் வேண்டுவார்களா? குந்தியின் வேண்டுகோளுக்கு காரணம் ஞானம் அடைந்த அவள் இதில் இறுதியில் கிடைக்கும் முக்தியை விரும்புவதுதான். பிதாமகரான பீஷ்மரின் துதி. இதிமதிருபகல்பிதா விருதிருஷ்ணா பகவத சாத்வத புங்க்வே விபூம்னி சசுகமுபகதே கச்சித் விஹர்த்தோ பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹः. திரிபுவனகமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பராம் ததானே வாபுரலக குலாவிருதாரணானநப்ஜம் விஜயசகேரதிரஸ்து மேனவத்யா. பீஷ்மர் பரமஞானி. அவர் மறைபொருளை கண்ணனிடம் உணர்ந்திருந்தும் தனது பிரதிஜைக்காக கௌரவர்களின் சார்பில் போரிட்டார். இறுதியில் அம்பு படுக்கையில் இறக்கும் வேளையில் தன்னெதிரில் நிற்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை துதிக்கிறார். பகவான் தன்னுடைய லீலா வினோதங்களுக்காக சில சமயம் அவதரித்தாலும் அவரே சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா என்று உணர்ந்தவர். பிறப்பு இறப்பு இல்லாத பரபிரம்மத்தை தரிசித்துக் கொண்டு துதிக்கிறார். மூலகத்தோடும் விரும்பும் தமால நிறமும் சூரிய ஒளியை ஒத்த பீதாம்பரமும் தாமரை முகமும் கொண்ட பார்த்த சகே என்று அழைக்கிறார். பகவான் சகுண நிர்குண ஸ்வரூபங்களை இப்படி விளக்குகிறார். ச நிகமமபகாய மத் பிரதிஜ்ஞா ருதமதி கர்த்தும் அவலப்தோரதஸ்தஹ திருதரத சரணே ப்யயாச்சலோத்குர் ஹரிரிவஹந்துமிபம் கதோத்யஹ. உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்ற உன் பக்தனின் சபதத்தை நிறைவேற்ற உன் பிரதிஜையை விட்டு கொடுத்து தேர்தட்டில் இருந்து குதித்து அதன் சக்கரத்தை கையில் எடுத்து
உத்தரியம் கீழே நழுவ நீ ஓடி வந்த காட்சி கண்கொள்ளாதது. விஜயரத குடும்ப ஆப்ததோத்ரே திருதயः ரஸ்மினி தச்ஸ்ரீயே க்ஷணீயே பகவதிரதிரஸ்து மே முமோக்ஷோர்யஹமிக நிரீக்ஷ ஹதா ஹதா கதா ஸ்வரூபம். எனது இறுதி தருவாயில் என் மனம் விஜயனின் சாரதியான ஸ்ரீ கிருஷ்ணனிடம் நிலைக்கிறது. குருக்ஷேத்திரத்தில் ஒரு கையில் சாட்டையும் மறு கையில் கயிறும் கொண்டு தேரில் அவன் நின்ற காட்சியை கண்டவர்கள் யாவரும் போரில் இறந்தவுடன் முக்தி அடைவது நிச்சயமே. லலித கதி விலாசவல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தாக பிரகிருதி மகன் கிலயஸ்ய கோபவத்யஹ தமிமமஹமஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதமாத்ம கல்பிதானாம் பிரதிதிருசமிவ நைகதார்த்தமேகம் சமதிகதோஸ்மி விதூதபேத மோகஹ. கண்ணனின் மோகன புன்னகையாலும் கருணையான பார்வையாலும் குறும்பு செயல்களால் ஈர்க்கப்பட்ட பிரஜகோபிகள் அவனையே இமிட்டேட் செய்கிறார்கள். அத்தகைய கண்ணனிடம் என் மனம் லைக்கட்டும். நான் துவைத்தமான மாயை கடந்து என் முன் நிற்கும் பகவானில் ஒருநிலைப்பட்டு அனைத்து ஜீவர்களுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் அவனை உணர்கிறேன் என்று துதிக்கிறார். பகவத்கீதை அவஜானந்தி மாமூடா மானுஷம் தர்மாஸ்ருதம் பரம்பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். என்னுடைய மேலான இயல்பை உணராதவர்கள் சாதாரண மனிதனாக என்னை நினைக்கிறார்கள் என்று பகவான் சொல்லுகிறார். பீஷ்மரின் முக்தி தினமான மகர மாச சுக்லபக்ஷ அஷ்டமி இக்கலியுகத்திலும் பீஷ்மாஷ்டமி என்று அனுசரிக்கப்பட்டு பலரால் தர்ப்பணமும் செய்யப்படுகிறது. தேவமாதா தேவஹூதி கபில பகவானுக்கு செய்த ஸ்துதி. என்னாமதேய சிரவணானு கீர்த்தனாத் யத் பிரக்வணாத் யத் ஸ்மரணாதபிக்வசித் ஸ்வாதோபி சத்ய சவனாய கல்பதே குதஹ புனஸ்தே பகவந்து தர்சனாத். தேவஹூதி கபிலாவதார பகவானை ஈன்றெடுத்த புண்ணியவதி. கபிலருடைய உபதேசத்தால் ஞானம் பெற்று தன் பிள்ளையை இவ்வாறு துதிக்கிறாள். ஒருவன் புலையரின் குலத்தில் பிறந்திருந்தால் கூட பகவன் நாமத்தை கேட்டாலும் சொன்னாலும் அவனை தரிசித்து வணங்கினாலும் ஸ்மரித்தாலும் போதும், அவன் உயரிய யாக யஜ்ஞங்களை செய்ய தகுந்தவன் ஆகிறான். மேலும் உன் நாமம் சொல்பவர்கள் புகழத்தக்கவர்கள் என்று சொல்லுகிறாள். தம் த்வாமஹம் பிரம்ம பரம் புமாம்சாம் பிரத்யக் ஸ்ரோதஸ்யாத்மனி சம்விபாவ்யம் சதேஜசா தஸ்த குணப்பிரவாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம். மேலும் உன்னுடைய கிருபையினால்தான் ரிஷி முனிகள் புலன்களை அடக்கி தியானித்து தலைகளிலிருந்து விடுபடுகிறார்கள். நீயேதான் கபிலர் என்ற பெயரில் அவதரித்த பரபிரம்மம் என்று வணங்குகிறார். அடுத்ததாக 5 வயது சிறுவன் திருவனின் ஸ்துதி. மாற்றாந்தாயால் தந்தையின் அன்பு மறுக்கப்பட்டு அதற்காக ஏங்கி தவம் செய்வதற்கு வீட்டை விட்டு கிளம்புகிறான் திருவன். நாரதரால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் உபதேசிக்கப்பட்டு மதுவனம் சென்று புலன்களையும் ஆகாரங்களையும் அடக்கி 5 மாதங்கள் கடும் தவம் செய்து பகவான் பிரத்யட்சமான நிலையில் செய்த ஸ்துதி இது. யோந்த பிரவிஸ்ய மம வாசமிமாம் பிரசூப்தா சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம் ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன ஆனான்னமோ பகவதே புருஷாய துப்யம். பகவானே, நீ என்னுள் புகுந்து எனது மனத்தையும் இந்திரியங்களையும் புதுப்பித்து அளித்த சக்தியினால் உன்னை வணங்குகின்றேன். யானிர்விருத்திஸ்தனுபிருதாம் தவ பாதபத்ம தியானாத் பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வாஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வாஹ்ய ச மகிமன்யபி நாம் அபூத் கிம் ஸ்வந்தகாசி லுலிதாத் பததாம் விமானாத். உன்னை தியானிப்பதாலும் கதாசிரவணத்தினாலும் கிடைக்கும் பிரம்மானந்தம் நிரந்தர ஆனந்தம். இது அளவற்றது. ஆனால் மற்ற ஸ்வர்க்கம் போன்ற ஆனந்தங்கள் அந்தந்த காலகட்டங்களுக்கு பிறகு வீழ்ச்சி அடையும். இதையே பகவத்கீதை தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி என்று கூறுகிறது. அடுத்ததாக ராஜா ரகுகணன்
பிராமணனான ஜடபரதருக்கு செய்த துதி. உன்மத்த நிலையில் இருக்கும் ஜடபரதர் யாரென்று புரியாமல் அவர் பல்லக்கு தூக்கும் பொழுது ராஜா அவரை ஏளனமாக பேசுகிறார். பிறகு அவர் அளித்த தத்துவோபதேசங்களை கேட்டு ஞானம் பெற்று பின்வருமாறு துதிக்கிறார். நாஹ்யத்புதம் தச்சரணாப்ஜரேணுபிர் ஹதாம் ஹசோ பக்திரதோக்ஷப்ஜேமலா மௌஹூர்திகாத்யஸ்ய சமாகமாச்ச மேதுஸ்தர்கமூலோ வஹதோ விவேகः நமோ மஹத்பியோஸ்து நமः சிசுப்யோ நமோ யுவப்யோ நம ஆவட்டுப்யः ஏ பிரம்மணாகாம் அவதூதலிங்கா சரந்தி தேப்ய சிவமஸ்துராக்ஞாம். ஜடபரதரின் தோற்றத்தை பார்த்து மதிப்பிட்ட ராஜா பின் மாயை நீங்கி சொல்கிறார், உங்கள் தாமரை பாதங்களின் தூளிகளால் மும்முட்சுக்கள் முழுமையாக பந்தங்களில் இருந்து விடுபட்டு பக்தி பெருக்கினால் அதோக்ஷஜனான பரம்பொருளை உணர்ந்து விவேகம் அடைகிறார்கள். நான் எல்லா தலைகளில் இருந்தும் முழுமையாக விடுபட்டு விட்டேன். பூமியில் உலாவும் எல்லா மகனீயர்களையும் அவர்கள் எந்த வேஷத்தில் இருந்தாலும், குழந்தையாகவோ பாலகனாகவோ யுவர்களாகவோ பிரம்மஸ்வரூபமாகவோ அல்லது அவதூதர்களாகவோ உலவினாலும் அவர்களை வணங்குகின்றேன் என்று தன்னை உணர்ந்து சுதிக்கிறான். அசுரன் விருத்திரனின் ஸ்துதி. ருத்ராசுரன் திரஷ்டா முனிவரின் யாகத்திலிருந்து தோன்றியவன். தன்னுடைய மகனான விஸ்வரூபனை கொன்ற இந்திரனை பழிவாங்க திரஷ்டா முனிவர் யாகம் செய்தார். அப்பொழுது ஏற்பட்ட உச்சரிப்பு பிழையினால் இந்திரனை கொல்ல வேண்டி செய்த யாகத்தில் இந்திரனால் கொல்லப்பட வேண்டிய விருத்தராசுரன் தோன்றுகிறான். ததீச்சி முனிவரின் முதுகெலும்பால் விருத்திரனை கொல்வதற்கென்றே செய்யப்பட்ட வஜ்ராயுதம் கொண்டு இந்திரன் யுத்தம் செய்கிறான். விருத்தன் மிகவும் பலவானாக இருந்த பொழுதும் இந்திரனால் கொல்லப்படுகிறான். அசுரனாக இருந்த போதும் அவன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். தனது முற்பிறப்புகளையும் சாபத்தையும் அறிந்தவன். தனது மறைவு இறப்பு இல்லை, முக்தியே. கடைசி தருவாயில் அவன் செய்த ஸ்துதி குறிப்பிடத்தக்கது. அகம் சமாதாய மனோயதாக சங்கர்ஷணஸ்தரணாரவிந்தேஹே त्वद्वज्ररंहो लुलितघ्राम्यपाशो गदिमुनेर्यामभवित्तलोकः पुंसां किलैकान्तधियां स्वकानां या सम्पदो दिवि भूमौ रसायां न राधियद्वेष उद्वेगादे मदः कलिर्व्यसनं सम्प्रयासः. இந்த வஜ்ராயுதத்தால் இப்பிறவி தலையிலிருந்து விடுவிக்கப்படுவேன். என் மனத்தை சங்கர்ஷனின் தாமரை பாதங்களில் நிலைநிறுத்தி மகாமுனிவர்கள் அடைந்த இந்த சிறப்பான லோகங்களை அடைவே என்று சொல்கிறான். இதையே கீதை யோ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம். என்னுடைய பக்தர்கள் என்னை எவ்விதம் அணுகுகிறார்களோ நான் அவர்களுக்கு அவ்விதமே அருள் புரிகிறேன் என்று சொல்கிறது. அகம் ஹரே தவ பாதைக மூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹ மனஸ்மரேதாசு பதேர்குணாம் தே கிருணீதவாக்கர்ம கரோதுபாயஹ ந நாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோக சித்தீர புனர்பவம் வா சமஜ்ஜசத்வா விரஹய்ய காங்க்ஷே அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹ தன்யம் யதா வத்சதராக்ஷுதார்தாஹ பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாக்ஷதிதிருக்ஷதே த்வாம் மம உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார சக்ரே பிரமதஸ்வ கர்மபிஹி த்வன்மாயயா ஆத்மஜ தாரகேஹே ஆசக்த சித்தஸ்ய நநாத பூயாத். பகவானே, நான் உங்கள் பாத கமலங்களை சரணடைந்து எப்பொழுதும் மனம் உங்களை நினைத்து ஸ்மரித்து உங்கள் கல்யாண குணங்களை பாடி உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுவன்றி ஸ்வர்க்கம், பிரம்மலோகம், இந்திரலோகம், யோக சித்தி இவைகளுடன் கூட உயர்ந்த முக்தி நிலையும் வேண்டேன் என்று சுதிக்கிறார். இது தொண்டரடி பொடி ஆழ்வாரின் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுத அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமானகருளானே என்ற பாசிரத்தில் கூறப்படுகிறது.
மேலும் இறக்கை முளைக்காத குஞ்சுகள் தாய் பறவைக்கு காத்திருப்பது போல, கன்றுகள் பசுவின் முளைப்பாலுக்கு காத்திருப்பது போல, பத்னி தன் கணவனின் வரவிற்கு காத்திருப்பது போல நான் உங்கள் தாசனாக சேவை செய்ய விரும்புகிறேன். எப்போதும் உத்தமர்களின் சத்சங்கத்தில் இருக்க வேண்டும். எனது கர்ம வினையால் சம்சார சக்கரத்தில் சுழன்று மனைவி மக்களிடம் பற்று கொண்டிருக்கிறேன். என் மனம், வாக்கு, காயம் யாவையும் உனது அர்ப்பணமாகட்டும் என்று விருத்தன் செய்யும் இந்த ஸ்துதி நம் எல்லோருக்குமே பொருத்தம். பாலகன் பிரகலாதன் ஸ்துதி. பக்த பிரகலாதனின் திட பக்திக்காக தூணிலிருந்து ஆவிர்பவித்த நிருசிம்ஹமூர்த்தி ஹிரண்யகசிபுவை வதம் செய்த பின் உக்ரமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். பிரம்மாதி தேவர்கள் துதித்தும் அவர் சாந்தம் அடையாததால் அனைவரின் வேண்டுகோளின்படி பாலகன் பிரகலாதன் நிருசிம்ஹமூர்த்தியை துதிக்கிறான். பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாக சத்வைகதானமதயோ வசசாம் பிரவாகைஹி நாராதித்தும் புருகுணைரதுனாபி விப்ருகோ கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேகே விப்ராத்விஷ்டகுணயுதாரவி விப்ராத்விஷ்ட்குணயுதார அரவிந்த நாவ பாதாரவிந்த விமுகாத்வபசம்வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானஹ நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணோ மானம் ஜனாத விதுன விதுஷ கருணோ விருணீதே யஜ்ஜனோ பகவதே விததீதமானம் பச்சாத்மனே பிரதி முகஸ்ய யதா முகஸ்ரீஹி தஸ்மாதகம் விகத விக்லவைஸ்வரஸ்ய சர்வாத்மனா மஹி கருணாம் யதா மனீஷம் நீஷோஜய குண விசர்கமனு பிரவிஷ்ட பூயேத ஏன ஹி புமான் அனுவர்ணிதேன. பிரம்மாதி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் கூட அவர்களது ஞானத்தால் உன்னை உணர்ந்தும் அவர்களாலும் உன்னை பூரணமாக ஆராதித்து சாந்தம் செய்ய முடியவில்லை. அசுரகுலத்தில் பிறந்த என்னால் எப்படி உன்னை துதிக்க முடியும்? ஆனால் உண்மையான பக்தியே உன்னை ஆராதிக்க சிறந்த வழி. கஜேந்திரனின் பக்திக்கு கட்டுப்பட்டு நீ ஓடோடி வரவில்லையா? விப்ரர்களானாலும் ஹே அரவிந்தநாபா, உன் தாமரை திருவடிகளை உண்மையான பக்தியுடன் வணங்காவிடில் உன்னை அடைய முடியாது. புலையனானாலும் உன் திருவடிகளை சரணம் அடைந்தால் அவர்கள் மேலானவர்களாக கருதப்படுவார்கள். ஹரிபக்தி சுதோதயம் ஆத்மார்த்த பக்தி இல்லாதவர்களை குறிப்பிடும் பொழுது பகவத் பக்திஹீனஸ்ய ஜாதி சாஸ்திரம் ஜபஸ்தபஹ அப்ராணஸ்யைவ தேகஸ்ய மண்டனம் லோகரஞ்சனம் என்று சொல்கிறது. உயர்குலத்தில் பிறந்து சாஸ்திரம் ஜபதபங்களில் சிறந்து விளங்கினாலும் உத்தம பக்தி இல்லாவிட்டால் பிராணன் இல்லாத தேகத்தில் அலங்காரம் செய்வது போல் என்று எச்சரிக்கிறது. நிஜலாப துஷ்டனான கருணாமயமான அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன். அவனுக்கு அர்ப்பணம் செய்வது எல்லாமே பக்தர்களின் முக்திக்குத்தான். பிரகலாதனை பற்றி பேசும்பொழுது நவவித பக்தியை கட்டாயம் சொல்ல வேண்டும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். சிரவணத்தில் ஆரம்பிக்கும் பக்தி ஆத்ம நிவேதனத்தில் பகவானுடன் ஒன்ற வேண்டும். எனவே நான் அசுரகுலத்தில் பிறந்தாலும் பூரண சரணாகதனாக நிர்மலமான மனத்துடன் உன்னை தொழுகிறேன். உலகியல் வாழ்க்கையில் பற்றின்றி பூர்ண சிரத்தையிட்டால் துதிக்கிறவர்கள் உன்னை அடைகிறார்கள் என்று கூறுகிறார். இதுவே கீதையில் பக்தியா மாமபிஜானாதி யாவன்யஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்ததோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். இவ்விதமான பராபக்தியின் மூலம் எவன் பரமாத்மாவான என்னை உள்ளது உள்ளபடி அறிந்து தத்துவ ரீதியாக உணர்கிறானோ அவன் அக்கணமே என்னிடம் ஐக்கியமாகிறான் என்று கூறுகிறான். நிருசிம்ஹ பகவானே, உனது பயங்கரமான வாயோ, நாக்கோ, தகிக்கும் கண்களோ, கோரப்பற்களோ, குடல்களின் மாலையோ, ரத்தம் தோய்ந்த பிடரி மயிரோ, உனது சிம்ஹ கர்ஜனையோ அல்லது நீண்ட கூறிய நகங்களோ எனக்கு பயமளிக்கவில்லை. நீ எப்பொழுது என்னை இந்த உலக தலையிலிருந்து விடுவித்து உன் திருவடி நிலையில் எனக்கு அடைக்கலம் தரப்போகிறாய்? உன் பக்தர்களுடன் உன் கல்யாண குணங்களையும் பல அவதார கதைகளையும் பாடி இந்த பவார்ணவத்தை எளிதில் தாண்டுவேன். இந்த ஸ்துதியினால் மகிழ்ந்து பிதா பாலகனை காப்பது போல் நீ காக்காவிட்டால் சம்சார சாகரத்தை கடக்க முடியாது. மாயையினால் தத்தளிக்கும் மனதை திரிகுணங்களால் கடந்து
திருகுணங்களை கடந்து சம்சார சக்கரத்தில் இருந்து விடுவிக்க உன்னையென்று யாரால் முடியும்? தமோரஜோ குணங்களின் இருப்பிடமான அசுர குலத்தில் பிறந்தாலும் கூட உனது அன்கம்பையினால் உன் மலக்கரங்களை என் சிரசில் வைத்து பாக்கியம் அளித்துள்ளீர். உனது வழிகாட்டுதலால் நாரத முனி மூலம் ஞானம் அடைந்தேன். நீயே பல அவதாரங்களை எடுத்து கொடியவர்களை அழிக்கிறாய். ஹே மகாபுருஷனே, பரித்ராய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் என்பது உனது வாக்குதானே. கருணை உள்ளம் கொண்ட பிரகலாதன் மேலும் சொல்கிறான், பகவானே, நீயே ஜெகத்குரு. என்னையும் உலக அஜ்ஞானவாசிகளையும் காப்பதில் உனக்கு என்ன கஷ்டம்? சம்சார கடல் எனக்கு பயமளிக்கவில்லை. ஆனால் மாயையால் கட்டுண்ட அஜ்ஞான இருளில் இருப்பவர்களையும் உத்தரணம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறான். உலகில் அனைத்து ஸ்தாவர ஜங்கமங்களும் நீயே. மகர்ஷிகள் தங்கள் யோக சக்தியால் இதை உணர்ந்தவர். பஞ்சபூதங்களும் அவற்றின் குணங்களும் மற்றும் மனிதர்களும் மனோபுத்தி அகங்கார சித்தமும் நீயே. எல்லாமுமாக இருக்கும் உன்னை அறிந்தவர்கள் வைராக்கியத்தால் உலக இச்சைகளை அடக்கி உன்னை உணர்ந்து சித்தப்பிரஜனாக விளங்குகிறார்கள். பக்தியா மாம் அபிஜானந்தி என்று கீதை சொல்வது போல. இவ்வளவு பக்தியுடன் பிரகலாதன் பராபக்தியை கூறி சிறு பாலகனாக இருந்தாலும் அவனோட பக்தி உத்தமமானது. நாம் எல்லோரும் அறிந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. அதனால்தான் பரம பாகவதர்களை சொல்லும் பொழுது பிரகலாதனை முதலில் குறிப்பிட்டு பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீட்ச சுகசௌனக பீஷ்மதாபியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமாம் பரம பாகவதன் ஸ்மராமி என்று ஸ்மரிக்கிறோம். கஜேந்திர ஸ்துதி. இந்திரத்யும்னன் என்ற பாண்டியராஜன் அகத்திய முனியால் சாபம் பெற்று கஜேந்திரனாக பிறந்து யானை கூட்டங்களுடன் நதியில் நீராடி விளையாடும் பொழுது ஹூ என்ற முதலை அவன் காலை பிடித்தது. கந்தர்வனான இது ஒரு முனிவரின் சாபத்தால் முதலையானது. இந்த கதை நம் எல்லோருக்கும் தெரியும். முதலையின் பிடியிலிருந்து விடுபட கஜேந்திரன் செய்த ஸ்துதி. ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாயாதி பீஜாய பரேஷாயாபி தீமஹி யஸ்மின் நிதம் யதச்சேதம் ஏனேதம் இதம் ஸ்வயம் யோ அஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். ஆதி மூலமான வாசுதேவனை நான் வணங்குகின்றேன். அவனே உள்ளிருக்கும் ஆத்மசக்தி, மூல காரணம், எல்லோராலும் வணங்கத்தக்கவன். அவனே உலகங்களாகவும் விளங்குகிறான். ஆனால் தோற்றத்தில் வேறாக இருக்கிறான். அவனை சரணாகதி அடைகிறேன். இதையே பகவத்கீதை மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யய மூர்த்தினா மஸ்தானி சர்வ பூதானி நச்சாஹம் தேஷ்வஸ்திதஹ என்று சொல்லுகிறது. உருவமற்ற பரமாத்மாவான நான் அனைத்து உலகங்களிலும் நிறைந்துள்ளேன். எல்லா உயிரினங்களும் என்னால் நிலை பெற்றிருந்தும் நான் அவைகளில் இல்லை. பிரளய காலத்தில் சர்வமும் அவனுக்குள் லைக்கிறது. அந்தகாரமான பின்பு அவன் மட்டும் யோக நிதிரையில் இருக்கிறான். அவனின் பத்மபாதங்களை நான் வணங்குகிறேன். நம ஆத்ம பிரதீபாய சாட்சினே பரமாத்மனே நமோ கிராம் விதூராய மனசேதசாமபி சத்வேன பிரதிலப்யாய நைஷ்கர்மியேன விபச்சிதா நம கைவல்யநாதாய நிர்வாண சுகசம்விதே நம சாந்தாய கோராய மூடாய குணதர்மினே நிர்விசேஷாய சாமியாய நமோ ஞானகனாய ச. ஸ்வயம் பிரகாசமானவரும் எல்லோர் உள்ளும் சாட்சியாக இருப்பனுமான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். நீ வாக்காலும் மனதாலும் அடைய முடியாதவன். சுத்தமான பக்தியாலும் நிஷ்காம கர்மங்களினாலும் ஞானிகள் உன்னை வணங்குகிறார்கள். கைவல்யத்தையும் தலைகளில் இருந்து விடுதலையும் நித்திய சுகத்தையும் நீயே அளிப்பாய். நீயே நிருசிம்ஹனாகவும் வராகமூர்த்தியாகவும் மற்றும் பல வடிவங்கள் எடுத்து பக்தர்களை ரட்சிக்கிறாய். பிரம்மஜானி ஸ்வரூபியாகவும் விளங்கும் உனக்கு நமஸ்காரம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுக்தானாம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் என்கிறது கீதை. க்ஷேத்ரஜ்ஞாய நமஸ்துப்யம் சர்வாத்யக்ஷாய சாட்சிணே புருஷாயாத்ம மூலாய மூல பிரகிருதயே நமஹ. இதுவே க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தில் பகவான் சொன்னது. க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் எத்தஞானம் மதம் மம. எல்லா க்ஷேத்திரங்களிலும் உள்ள
க்ஷேத்திரஜனான ஜீவாத்மா நானே. இந்த க்ஷேத்திரன் பற்றிய ஞானமே தத்துவ ஞானம் என்பதாகும். கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்தை அறிந்து இந்த தத்துவத்தை உணர்ந்து பகவானிடம் மோட்சம் வேண்டுகிறான். இதையே பட்டத்ரி நாராயணியத்தில் ஆத்திவ்யக்த பிரார்த்தன ஞான பக்தி சுண்டோக்ஷிப்தை புண்டரீகை சமர்ச்சன் ஊர்வாப்யஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் ஸ்தோத்ரஸ்ரேஷம் சோன்வகாதீத்வராத்மன். அந்த கஜேந்திரன் பூர்வ ஜென்ம ஞானமும் பக்தியும் ஞாபகம் வந்து துதிக்கையில் தாமரை பூவை பிடித்து நிர்குண பரபிரம்மத்தை மோட்சம் வேண்டுகிறான். ஜிஜூவிஷேனாஹமிஹா முயாகிம் அந்தர்பகிச்சா விதயேவயோன்யா இச்சாமி காலேன நயஸ்ய விப்ளவ தஸ்யாத்மலோகாவரணஸ்ய மோக்ஷம் சோஹம் விஸ்வஸ்ருஜம் விஸ்வம் அவிஸ்வம் விஸ்வவேதசம் விஸ்வாத்மானம் அகம் பிரம்ம பரணதோஸ்மி பரம்பதம். நான் இப்போது இக்கஷ்டத்திலிருந்து விடுபட்டாலும் மறுபிறவியற்ற மோட்சத்தையே விரும்புகின்றேன். அஞ்ஞானத்தால் மறைக்கப்பட்ட இந்த சரீரத்தால் என்ன பயன்? இதிலிருந்து விடுபட்டு காலத்தாலும் அழியாத மோட்ச சாம்ராஜ்யை வேண்டுகிறேன். பெறப்பட்டவனாகவும் இந்த விஸ்வமாகவும் இருக்கும் விஷ்ணுவான உன்னை சரணடைகிறேன். பகவானின் மாயையால் ஜீவனானவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் உண்மையை உணராமல் இருக்கிறான். நாமே அந்த அஞ்ஞான ஜீவர்கள். இதை உணர்ந்து சரணாகதி செய்தால் கஜேந்திரனை போல நாமும் மோட்சம் பெறலாம். அதிதி தேவியின் ஸ்துதி. மகாபலியால் துன்புறுத்தப்பட்ட புத்திரர்கள் படும் துன்பத்தை போக்க வேண்டி தேவர்களின் தாயான அதிதி தேவி தன் கணவரால் உபதேசிக்கப்பட்ட பயோவிரதத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் விஷ்ணுவிடம் பிரார்த்தித்து 12 நாட்கள் கடைபிடிக்கிறாள். அவளின் பக்தியால் மகிழ்ந்து இவள் முன் பகவான் பிரத்யட்சமாகிறார். நாராயணத்தில் இதை பட்டத்திரி இவ்வாறு சொல்கிறார். தஸ்யாவதௌ த்வயி நிலீனமதேரமுக்ஷ்யாஹ ச்யாமச்சதுர்புஜவபு ஸ்வயமாவிராசீஹி நம்ராஞ்சதாமிக பவத்தனயோ பவேயம் கோப்யம் அதீக்ஷணமிதி பிரலபன்னயாசீஹி. அவ்விரதத்தால் சந்தோஷப்பட்ட ஸ்ரீஹரி ஷாமள வர்ணனாக 4 கைகளில் சங்கு சக்கர கதா பத்மத்துடன் ஆவிர்பவித்து அவளிடம் நான் உனக்கு புத்திரனாக பிறக்கிறேன் என சொல்லி மறைந்தார். இதனால் பெருமகிழ்ச்சி அடைந்த அதிதியின் ஸ்துதி இது. யஜ்ஞே சயஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்த பாத தீர்த்த ஸ்ரவஸ்ரவண மங்கள நாம தேய ஆபன்ன லோக விருஜினோப சமோதயாத்ய சம்ன கிருதீஷ பகவன் அசிதீனநாதः விஸ்வாய விஸ்வபவன சிதி சம்யமாய ஸ்வைரம் கிரகீத புருசக்தி குணாய பூம்னே ஸ்வஸ்தாய சஸ்வது பபுஞ்சித பூர்ணபோத வியாபாதிதாத்ம தமசே ஹரயே நமஸ்தே. யஜ்ஞேசனாகவும் யஜ்ஞ புருஷனாகவும் இருக்கும் அச்சுதா, உன் பாத கமலங்களே அடைக்கலம். உன் நாமம் கேட்பதும் உச்சரிப்பதுமே மங்களம். கருணையுடன் தேவர்களின் துன்பங்களை போக்கி அருள வேண்டும். எங்கும் வியாபித்து சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருப்பவனே நிஜபோத ரூபமாகவும் எப்பொழுதும் தன்னுடைய மூல காரணத்தில் நிலைத்து வியாபித்து இருக்கும் ஹரியே உன்னை வணங்குகின்றேன் என்று துதிக்கிறார். இப்பொழுது அசுரர்களின் அரசனான மாபலியின் வாமனஸ்தலம். பக்தர்கள் ஞானிகள் மட்டும் இல்லாமல் அசுரர்களையும் வணங்கி சுதி செய்ய வைக்க அந்த பரம்பொருளால் தான் முடியும். வாமனன் 3 அடி மண் கேட்ட பொழுது அவன் உருவத்தை பார்த்து மாபலி ஈர்க்கப்பட்டான். குலகுருவான சுக்கராச்சாரியார் தடுத்தும் 3 அடி மண் தருவதாக வாக்களித்தான். வாமனன் ஓங்கி உலகளந்த உத்தமனாக வளர்ந்து திருவிக்கிரமனாக வியாபித்து நின்ற பொழுது 3வது அடி வைக்க இடம் இல்லாத நிலையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற 3வது அடியை தன் தலையில் தாங்கிக் கொள்ளும் பாக்கியம் பெற்றான். பகவானால் சுதல லோகத்திற்கு அனுப்பப்பட்டு அவரையே காவல்காரனாக அடையும் பாக்கியமும் பெற்றான். தனது கர்வத்தை அடக்கி ஆட்கொண்ட அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனின் பெயர் பாடுகிறான் மாபலி. யத் உத்தம ஸ்லோக பவான் மேரிதம் வசோவ்யலீகம் சுரவல்ய மன்யதே கரோமிருதம் தன்ன பவேத் பிரலம்பனம் அதம் திருத்தீயம் குரு சீர்ஷ்ணிமே நிஜம். பும்சாம் சாக்கியதமம் மன்யே தண்டமர்ஹத்தமார்ப்பிதம் யம் ந மாதா பிதா பிராதா சுஹ்ருதச்சாதி சந்திஹி பிதாமஹோ மே பவதீய சம்மதஹ
प्रह्लाद आविष्कृत साधुवादः भवद्विपक्षेण विचित्र वैससम् सम्प्रापिदस्त्वत्परमस्वपित्राम् अदाहमप्यात्मरिभोस्तवान्दिकम् दैवेन नीदप्रसमम् त्याजितश्रीः इदम् कृतान्तान्तिकवर्ति जीवितम् यया ध्रुवम् तप्तमதிர்ன புத்தியதே. உத்தம புருஷனே, நான் வாக்கு தவற மாட்டேன். 3வது அடிக்காக உன் தாமரை பாதங்களை என் தலையில் வையுங்கள். எவ்வாறு சில சமயங்களில் மாதா பிதா பந்துக்கள் நம் நன்மைக்காக தண்டிக்கிறார்களோ அவ்வாறே நீங்கள் செய்வது சிறந்தது. என் பாட்டனார் பிரகலாதன் உமது பக்தர்களால் மிகவும் போற்றப்படுகிறார். தன் அப்பாவால் கொடுமைப்படுத்தப்பட்டும் உன் சரணாரவிந்தமே தஞ்சமடைந்தார். நானும் என் அதிர்ஷ்டத்தால் உன் திருவடி நேளின் கீழ் வந்துள்ளேன். அசுரகுல வைரியாக நீ தோன்றினாலும் கடைசியில் எங்களை தலையிலிருந்து விடுவித்து ஆட்கொள்கிறாய் என்று துதித்தான். நற்கதி அடைந்தான். இன்று மகாபலி நினைவாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நிசீதத திதீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாஷயः ஆதிராசீத் யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் ஷங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். எல்லார் கவனத்தையும் ஈர்த்து மகிழச் செய்யும் ஸ்ரீ கிருஷ்ணாவதார ஸ்லோகம். பட்டத்திரி இதை சொல்லும் பொழுது பால்ய ஸ்பிருசாபி வபுஷா ததுஷா விபூதே உத்யத் கிரீட கடகாங்கதஹார பாசா சங்காரிவாரி ஜகதா பரிபாசிதேன மேகாசிதேன அரிசேவித சூதிகேஹே என்று அந்த அத்புத பாலகனின் லட்சணங்களை சொல்கிறார். ஒளி வீசும் கிரீடம், கங்கணம், தோள்வளை, ஹாரம் இவற்றுடன் சங்கு சக்கரம் பத்மம் கதைகளுடன் நீலத் திருமேனியுடன் விளங்கும் அவனை பெற்ற பாக்கியசாலிகளான தேவகி வசுதேவர்களின் ஸ்துதி செய்கிறார்கள். வசுதேவர் ஸ்துதி. விதிதோசி பவான் சாட்சாத் புருஷோ பிரகிருதே பரஹ கேவலானுபவானந்த ஸ்வரூப சர்வ புத்தி திருக ஏவம் பவான் புத்தியனுமேன லக்ஷணைர் ராகேர் குணைர் சன்னபி தத்குணாகிரஹ அதாவிருதத்வாத் பகிரந்தரம் நதே சர்வஸ்ய சர்வாத்மன ஆத்மவஸ்துனஹ. நீயே பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட காரண பொருள். ஆழ்ந்த ஞானத்தால் தான் உன்னை பரம்பொருள் என்று உணர முடியும். அந்த ஆனந்த சுரூபத்தை நான் உணர்கிறேன். புலன்களால் அறிய முடியாத நீ திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டு எங்கும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறாய். தேவகியின் கர்ப்பத்திலும் முன்பே நீ இருந்திருக்க வேண்டும். தமஸ்ய லோகஸ்ய விபாரிரக்ஷிஷே கிருஹே அவதீர்ணோசி மாம் அகிலேஸ்வர ராஜன்ய சம்ஞாசுர கோட்டியூதபை நிர்வியூகமானா நிகனிஷ்யசே சமூஹு. ஹே பிரபுவே, இப்பொழுது எங்கள் வீட்டில் உலகை காப்பதற்காக அவதரித்துள்ளேன். இவ்வுலகில் இருக்கும் ஆசுரி சம்பத் கொண்ட கொடியவர்களை அழித்து நல்லவர்களை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். தேவகியின் ஸ்துதி. ரூபம் யத்யத் பிராஹுரவ்யமாத்யம் பிரம்மஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணுரத்யாத்ம தீபக. காரிய காரண பொருளாக இருக்கும் நீயே பிரம்மஸ்வரூபம். ஒளிவடிவான நிர்குண நிர்விகார மூல பரம்பொருள். எங்கும் நிறைந்துள்ள நீ சாட்சாத் மகாவிஷ்ணுவே. மர்த்தியோ மிருத்யுலாபித பலாயன் லோகான் சர்வான் நிர்பயம் நாத்தியகச்சது தத்பாதாப்ஜம் பிராபேத்ருச்சயாத்ய ஸ்வஸ்தஷேதே மிருத்யுரஸ்மாத பைதி. மனிதர்கள் காலசர்ப்ப பயத்தினால் பீடிக்கப்பட்டு பயந்து ஓடுகிறார்கள். உன் தாமரை பாதங்களை சரண் அடைந்தவர்களுக்கு கால பயம் இல்லை. குருக்கிருப்பையால் எதேச்சையாக உன்னுடைய தஞ்சம் அடைந்தவர்கள் அவர்களை விட்டு மிருத்யு விலகுகிறது. இதுவே கீதையில் ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ தத்வா தேகம் புனர் ஜன்ம தைதி மாமேதி சோர்ஜுன. எனது செயல் உலகிற்கு அப்பாற்பட்டது. எவன் இந்த தத்துவத்தை உணர்கிறானோ அவன் மறுபிறவி இன்றி மிருத்யு பயத்தை விடுத்து என்னையே அடைகிறான் என்று சொல்கிறார்.
மேலும் தேவகி இந்த தெய்வீக வேஷத்தை மறைத்து மனித சிசுவாக மாற வேண்டுகிறாள். இந்த அண்டாண்டங்களும் நீயே, ஆயினும் எல்லா உயிர்களும் உன்னுள் உறைந்தாலும் என் கர்ப்பத்துள் நீ உதித்தது உலகிற்கு விந்தையே என்று கூறிய தேவகியின் வேண்டுதலின்படி மனித சிசு வேஷம் எடுத்துக்கொண்டார். குபேரபுத்திரர்கள் ஸ்துதி. குபேரபுத்திரர்களாகிய நலகூபரன், மணிகிரீவன் இருவரும் செல்வச்சிறுக்கால் பக்தி இல்லாமல் விளையாட்டு பிள்ளைகளாக இருந்தார்கள். இதே பட்டத்திரி குபேர சூனுர் நலகூபராபிதக பரோ மணிகிரீவ இதி பிரதாம் கதக மகேஷ சேவாதிகதோன்மதௌ ஷிரம் கிலத்வத் விமுகாவகேலதாம் என்று சொல்கிறார். இவர்கள் நாரத முனியின் சாபத்தால் இரட்டை மருத மரங்களாக கோகுலத்தில் தோன்றினர். தாமோதர லீலையின் போது யசோதாவினால் உரலில் கட்டுப்பட்ட சின்ன கண்ணன் உரலை இந்த இரட்டை மருத மரங்களிடையே குறுக்காக நகர்த்தியதில் அம்மரங்கள் விழுந்து அதிலிருந்து சாபத்திலிருந்து விடுபட்ட நலகூபர மணிகிரிவர்கள் பூர்வ ஜென்ம நினைவும் ஞானமும் கிடைக்க கண்ணனை துதிக்கின்றனர். கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகிம் ஸ்வமாத்ய பருஷ பரஹ வியக்தாவியக்தமிதம் விஸ்வம் ரூபம் தே பிரம்மணா விதுஹு நம பரம கல்யாண நம பரம மங்கள வாசுதேவாய சாந்தாய யதூனாம் பதயே நமஹ வாணி குணானுகதனே ஸ்ரவணௌ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்ம சுமனஸ்தவ பாதயோர்நஹ ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்சனேஸ்து பவத்தனூனாம். ஹே கிருஷ்ணா, உன் மாயையை புரிந்து கொள்ள முடியாது. நீயே காரணமும் காரியமும். சர்வம் கல்விதம் பிரம்ம என்ற வேதவாக்குப்படி அனைத்தும் நீயே. யதுவம்சத்தில் தோன்றிய வாசுதேவனே, பரமமங்கலமான உன்னை நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் இனி எப்பொழுதும் உன் குணக்கதைகளை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் கரச்சரணங்களால் உன்னை வணங்கிக் கொண்டும் மனோவ காயங்களால் உன்னையே ஸ்மரித்துக் கொண்டும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். பிரம்மஸ்துதி. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை என்ற திருப்பாவை வரிகளை நினைவுபடுத்தும் பிரம்மமோகனம். உன்னை பரிசோதிக்க நினைத்து பிரம்மதேவன் கோபச் சிறுவர்களையும் கன்றுகளையும் மறைத்தார். ஆனால் நீயோ எல்லாமுமாக மாறி ஒருவரிடம் லீலை புரிந்தாய். இது கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் பாடப்படுகிறது. கோதூளிதூசரித கோமள கோபவேஷம் கோபால பாலக சதைரனுகம்யமானம் சாயந்தனே பிரதிகிகம் பசுபந்தனார்த்தம் கச்சந்தமச்சுத சிசும் பிரணதோஸ்மி நித்யம். ஒரு வருட முடிவில் பழைய கோபர்களையும் கன்றுகளையும் புதிய கோபர்களையும் கன்றுகளையும் பார்த்த பிரம்ம கலக்கமும் மயக்கமும் அடைந்து கர்வம் நீங்கி உன் மாயை உணர்ந்து துதிக்கிறார். தத்தே அனுகம்பாம் சுசமீட்சமானோ புஞ்சான் ஏவாத்ம கிருதம் விபாகம் ஹித்வா அபூர்பேர் விததன் நமஸ்தே ஜீவேத முக்தி பதேச தாயபா. அஹோபாகியம் அஹோபாகியம் நந்தகோப கௌஜசாம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பூர்ணானந்த பிரம்மே அவர்களின் சுகிர்த்தாக உள்ளது, கோபர்களின் சுகிர்த்தாக உள்ளது என்று பூர்ணானந்தத்தை உணர்ந்து ஸ்ரீ பகவானை துதிக்கிறார். காளிய பத்னிகளின் ஸ்துதி. விஷசர்பமான காளியனால் யமுனை ஆற்றில் விஷம் கலந்தது. காளியனின் விஷத்தை போக்கி யமுனை ஆற்றை பசு பட்சிகளுக்கு ஏற்றவாறு செய்ய பகவான் கிருஷ்ணரின் லீலைதான் காளிய நர்த்தனம். 1000 தலைகள் கொண்ட காளியனின் தலைகளில் நடனமாடி காளியனின் கொழுப்பை அடக்கி வாயிலிருந்த ரத்தம் பெருக மயங்க வைத்தான் சின்னக்கண்ணன். தேவர்கள் முனிரிஷிகள் மட்டுமல்ல, யார் அவனை துதித்தாலும் கருணாமயமான பகவான் ரட்சிப்பார். விஷசர்பங்களான காளிய பத்னிகள் கண்ணனை சிறு பாலகனாக பார்க்கவில்லை. அவனின் நிஜ ஸ்வரூபத்தை உணர்ந்து காளியனுடைய உயிருக்காக வேண்டி துதிக்கிறார்கள். அவர்களுக்காக காளியனை பகவான் உயிர்ப்பிக்கிறார். நியாயோ ஹி தண்ட கிருத கில்பிஷே அஸ்மின் தவாவதார கல நிகிரஹாய ரிபோ சுதானாம் அபி துல்ய திருஷ்டே தத்சே தமம்பலமேவானுசம்சன் அனுகிரஹோயம் பவத கிருதோ ஹீனோ தண்டோ சதாந்தே கலு கல்மஷாபகஹ யத் தந்த சுகத்தமமுஷ்ய தேகினஹ क्रोधोऽभिते अनुग्रह एव सम्मतः अपराध सकृद्भर्त्रा सोढव्यः प्रजाकृतः क्षन्तुमर्हसि शान्तात्मन् मूढस्य त्वामजानतः
अनुगृह्णीष्व भगवान् प्राणां त्यजति पन्नकैः स्त्रीणां न साधु सोक्ष्याणाम् அதிப்பிராணப்பிரதீயதாம். எங்களின் துஷ்டனான பர்த்தா செய்த தவறே. உங்களின் இந்த அவதாரம் துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்டர்களை காக்கவே. பரித்ராணய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பது உங்கள் வாக்கு. உங்களின் கோபம் காளியனுக்கு அனுகிரகம். நீங்கள் அவர் தாமரைகளில் உங்கள் பாத தாமரை அவரது சிரசில் நடனம் செய்ததால் அவர் தூய்மை அடைகிறார். மூடனான எங்கள் பர்த்தா தங்களை யாரென்று தெரிந்து கொள்ளவில்லை. காளியனின் குற்றத்தை க்ஷமாபணம் செய்து கருணை காட்டுங்கள் என்று சரணாகதி செய்யவும் பகவான் காளியனை உயிர்ப்பிக்கிறார். கடைசியாக கோபிகைகளின் பிரேம பக்தி. நாரதர் தமது பக்தி சூத்திரத்தில் பக்தியை இவ்வாறு கூறுகிறார். அதாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. அதாவது பக்தி பரம பிரேம ரூபமானது என்று சொல்லிவிட்டு யதா விரஜகோபிகானாம் என்று பக்திக்கு லட்சணமாக விரஜகோபிகைகளை கூறுகிறார். கோபியரின் இந்த பிரேமை பாகவதத்தில் ராச பஞ்சாத்தியாயி என்னும் 5 சாப்டர்ஸில் கூறப்பட்டிருக்கிறது. இதை ஸ்ரீமத் பாகவத ஸ்வரூபமாக இருக்கும் கிருஷ்ணனுக்கு சூட்டப்பட்ட மகுடமாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் இந்த மதுர பக்தியை கூறும்பொழுது உஜ்வல மதுர பிரேம பக்தி சேபாய ஆனந்த கிருஷ்ண மாதுரிய விஹாரே சதயா. ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரஜலீலியை தியானித்தால் கிருஷ்ணனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைப்பதோடு பரமானந்தமும் கிடைக்கும். காமக்ரோதாதிகள் விலகி சாந்தியும் அமைதியும் கிடைக்கும் என்று கூறுகிறார். உத்தவர் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர். அவர் கோபிகைகளின் பிரேம பக்தியை பார்த்து வந்தே நந்தவ்ரஜ ஸ்ரீனாம் பாதரேணு அபீஷ்ணசஹ யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். இந்த நந்தவ்ரஜ கோபியரின் பாததூளிகளை வணங்குகின்றேன். அவர்கள் கிருஷ்ணகதியை பாடும் பொழுது உலகங்களும் தூய்மையாகிறது என்று சொல்லுகிறார். கோபியரின் ராசம் பற்றி ஸ்கந்த புராணமும் சொல்லுகிறது. கிருஷ்ண காமஸ்ததா கோபியா தக்த்வா தேகம் திவம் கதஹ சம்யக் கிருஷ்ணம் பரபிரம்ம ஞாத்வா காலாத் பரம் யயுஹு. கிருஷ்ணனை விரும்பிய கோபிகைகள் தேகத்தை மறந்துவிட்டு ஒரு புனிதமான உலகத்தில் சஞ்சரித்தனர். கிருஷ்ணனை சத்திய பொருள் என்று தெரிந்திருந்தனர். ஒரு சரத் பூர்ணிமையில் கண்ணன் குழலூத ஆரம்பித்தான். அக்குழலியை கேட்டு கோபியர் அவர்களின் வீடு, பர்த்தா, குழந்தைகள், மாடு கன்றுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேகாபிமானம் இல்லாததால் தாறுமாறாக ட்ரெஸ் செய்து கொண்டு கண்ணன் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். அவர்களை பார்த்த கண்ணன், உங்கள் கடமைகளை விட்டு ஏன் நீங்க வந்தீர்கள்? வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னான். கோபிகைகள் ஏமாற்றமும் கோபமும் கொண்டு வருந்தி வேண்டினர். சோர்வடைந்த அவர்களை பார்த்து யோகேஸ்வரனான கண்ணன் புன்னகையுடன் யமுனை கரையில் அவர்களுடன் விளையாடத் தொடங்கினான். ஏவம் பகவத கிருஷ்ணால் லப்த மானா மகாத்மனஹ ஆத்மானம் மேரிலே ஸ்ரீணாம் மானின்யோப்யதிகம் புவி தாசாம் தத்ஸோ பகமதம் வீக்ஷ்ய மானம் ச கேசவஹ பிரஷமாய பிரசாதாய தத்ரைவாந்தர தீயத. அகிலேஸ்வரனான கண்ணன் தங்களிடம் கருணையுடன் விளையாடத் தொடங்கியதும் கோபிகள் சிறிது கர்வம் கொண்டு தாங்களே மிகச் சிறந்தவர்கள் என்று இருமாந்தனர். அவர்களின் சௌபக மதத்தை அடக்க நினைத்து பகவான் அந்த தியானமானார். பகவான் உண்மையான பக்திக்கும் அன்புக்கும் பிரேமைக்கும் கட்டுப்படுவான். அவனை ஆணவத்தாலோ கர்வத்தாலோ அடைய முடியாது. பகவானின் பிரிவினால் ஏற்பட்ட விரகதாபத்தால் தங்களை மறந்து அவனின் கல்யாண குணங்களை பாடிக்கொண்டும் அவன் செயல்களை இமிட்டேட் செய்து கொண்டும் பிருந்தாவன காடுகளில் அலைந்தனர் கோபியர். அங்கு தனித்து இருக்கும் ஒரு கோபியை பார்த்தனர், அதாவது ராதாராணி. பிறகு எல்லோருமாக யமுனை கரையில் அவனின் குணங்களை, கண்ணனின் வரவை வேண்டி பாடினார்கள். தன்மனஸ்காத்ததா லாபா தத் விசேஷாஸ்தாத்மிகாஹ சத்குணான் ஏவ காயந்த்யோ நாத்மாகாராணி சஸ்மருஹு புனப்புலினமாகத்ய காளிந்த்யா கிருஷ்ண பாவனாஹ சமவேதா ஜஹு கிருஷ்ணம் ததாகமன காங்கிதாஹ என்று கோபிகா கீதம் பாடினார்கள். ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜா ஷயத இந்திரா தஸ்ஸதத்ரஹி பைதத்ருஸ்யதாம் திக்ஷு தாவகா பைத்ருதாசப ஸ்வாம் விசிந்ததே நகல் கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினா அந்தராத்மது விகனசார்த்திதோ விஸ்வகுப்தயே
सग उदेयिवा सात्वतां कुले तव कथामृतं तप्तजीवनं कविपीठितं कल्मषावहं श्रवणमङ्गलं श्रीमदाददं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः पतिसुतान्वय भ्रातृबान्धवान् अधिविलङ्क्यते अच्युता गताः कदिविदस्तवोद्गीतमोहिताः कदवयोषित सत्यजेन्निशि यत्ते सुजालचरणा पुरुषं स्तनेषु पीतासनैः प्रियदधीमहि गद्गसेषु तेनाटवी मडवितत् एतथेन किं स्वित् கூர்பாதிபிர்பிரமதி நீதீர் பவதாயுஷாம் நக. கண்ணா, நீ விரஜபூமியில் பிறந்தது எங்கள் அதிர்ஷ்டம். உன் தரிசனத்திற்காக வேண்டி உன்னை தேடுகிறோம். நீ யசோதையின் புத்திரன் இல்லை, எல்லா ஜீவர்களுக்குள்ளும் இருக்கும் அந்தராத்மா. சதுர்முக பிரம்மாவின் வேண்டுதலுக்காக உலகை ரட்சிக்க இந்த குலத்தில் அவதரித்தேன். உன்னுடைய கதாமிருதம் சஞ்சீவினி போன்றது. இதை கேட்பதாலும் சொல்வதாலும் உலக மக்கள் பயனுடுவர். ஹே அச்சுதா, உன்னை தேடி பர்த்தா, குழந்தைகள், பிராத்தா, பந்துக்களை விட்டு வந்துள்ளோம். உன் குழலோசையில் மயங்கி வந்த பெண்களை இரவு நேரத்தில் நிராகரிப்பாயா என்று புலம்புகிறார்கள். இதி கோபிய பிரகயந்தக பிரபலந்தியச சித்ரதா ருருது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ணதர்சனலாலசாக தாசாம் ஆவிரபூஷௌரிஹி ஸ்வயமான முகாம்புஜः பீதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மதமன்மதः தம் விலோக்யாகதம் பிரேஷ்டம் பிரீதியுத்பல்லத்ருசோபலாः உத்தஸ்துர்யுகபத் சர்வாஸ்தன்ஹ பிராணவிவாகதம் தாசாம் ருதிரைர்லபிதைः கருணாகுலமானசோ முராரே த்வம் தாபிசமம் பிரவருத்தோ யமுனா புலினேஷு காமமபிரந்தும் என்பது நாராயணி ஸ்லோகம். கோபியர்களின் அழுகையாலும் புலம்பலாலும் மனவிருங்கி அந்த முராரியானவன் மஞ்சள் பட்டு மனமாலையோடும் சாட்சாத் மன்மதை போல அவர்கள் முன் ஆவிர்பவித்தார். அந்த கோபியரோடு சரச்சந்திர பூர்ணிமாவின் நிலவொளியில் யமுனா நதிக்கரையில் ராசக்கிரீடை செய்தார். அந்த கோபிகள் அவனை உணர்ந்திருந்ததால் இப்படி ஒரு பாக்கியம் பெற்றனர். இதை நினைத்து பார்ப்பதற்கே ஆனந்தமாக இருக்கிறதல்லவா? சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ என்ற கீதா ஸ்லோகம் இதைத்தான் சொல்கிறது. இன்னும் எவ்வளவோ ஸ்துதிகள் இருந்தாலும் ராசரசத்துடன் ஸ்துதிகளை பூர்த்தி செய்கிறேன். நாம் அனுபவிக்கும் சுகத்திற்கும் ஆனந்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. சுகம் என்பது தற்காலிகமானது, ஆனந்தம் நிரந்தரமானது. நாம் எல்லோருமே ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தமய ஆத்மா பிரியமேவ சிரஹ பிரம்ம புச்சம் என்பது ஸ்ருதி வாக்கியம். இந்த ஆனந்தத்திற்கு பரபிரம்மே ஆதாரம் என்பதை புரிந்து அந்த நிலையான ஆனந்தத்தை எல்லோரும் அடைய குருவையும் பகவானையும் பிரார்த்திப்போம். எனக்கு முடிந்த மட்டில் சொல்ல இது ஒரு சிறு முயற்சி. குறைகளை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாபிசிஷ்யதே. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சூப்பர் மாமி, பயங்கரம். எல்லா கதையும் டச் பண்ணாததே கிடையாது. உங்க பாகவதம் பூரா இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நீங்க கம்ப்ளீட்டா கிளாஸ ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்டுண்டு எல்லா ஸ்லோகமும் சொல்லணும்னா கேட்காம சொல்ல முடியாது. ஏதோ பாகவத புக்கை பார்த்து படிக்க முடியாது. கிளாஸ்ல கம்ப்ளீட்டா எடுத்த எல்லா ஸ்லோகங்களையும் காளியன்லேருந்து அந்த இதுலேருந்து தேவகூதியிலேருந்து எல்லா அகமேவாசமேவாகிறேன்னு சொல்லி எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லிருக்கு. சூப்பரா வேதத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி இதே மாதிரி சொன்னது கிடையாது. அதனால பாகவதமே வேதம், வேதோ நாராயண சாட்சால் அப்படின்னே சொல்றான். மாமா எல்லாமே உங்களோட கிருப்பை மாமா, உங்களோட எல்லாம் குரு கிருப்பை தான். உங்களை பாகவதமே உங்களாதான் தெரியும். உங்களாலதான் பாகவதம். மாமா வேதம், உங்க மாமா உங்க பையன் எல்லாம் வேதத்துல சிறந்தவாவா எல்லாரும் கிடையாது. அதனாலதான் வேதத்தை வச்சு நீங்க டச் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது மாமி. கீப் இட் அப். எவ்வளவு நீங்க பாருங்க, ஒரு டைம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காதுன்னா இன்னும் டைம் கொடுத்திருந்தா இன்னும் சொல்லிருப்பேன். ஆமா மாமா, எனக்கு எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல. பாதி கட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ அவங்க சீக்கிரம் வான்னு கூப்பிட்டு இருக்கான் தோட்டத்துக்கு, யாரும் வந்திருக்கான்னு. நான் இடையில உங்களை போறோம் இது போறோம்னு சொல்றது நன்னா இருக்காது. நடக்கணும், பகவான் எப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி விட்டுட்டேன். சூப்பரா இருந்தது கேட்கலாம். அது ஒன்றும்
இன்னும் இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஃபார் அதர்ஸ். நிறைய பேர் இது மாதிரி சொல்லணும். எனக்கு ஆசை என்னன்னா எல்லாரும் விதவிதமான சப்ஜெக்ட்ல நல்லா பேசணும். நமக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. எவ்வளவு ஸ்லோகம் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். அண்ணாவோட மெத்தட் இது. அண்ணா வந்து எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா. ஆமா, ஸ்லோகம் சொல்லாம கதையே சொல்ல மாட்டா. அதனால சூப்பரா இருந்து. கீப் இட் அப். சரியா? ரொம்ப சந்தோஷம். பாக்கி உள்ள போறோம். நம்ம அப்ப யாரும் பேச வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, எனக்கு வெளியில போனோம். இப்போ சொஜனா பாடுங்க. சொஜனா. स्वजनहृतमल सरोवर विकसित तरसि सुगमृदु चरना गंभीर गमन करुणायतन यना कलाधर शीतल वदना ललित विचाल ललाड विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरना जय हरि नाम वितरणा जय हिद कर मृदु वचना हेम शैल समधीर उतारा करुणावारा हरा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय बोलो प्रेमी के सद्गुरु महाराज की जय। मंगलम भगवान विष्णु को मंगलम मधुसूदन मंगलम पुंडरीकाक्षी मंगलम गरुड़ध्वज हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे राधे श्याम 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 राधे श्याम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। स्वस्त्यस्तु मङ्गलं भवतु सर्वे आयुरारोग्यमस्तु तुष्टिरस्तु पुष्टिरस्तु मुदास्तु सर्वे कुशलमस्तु नारायण अखिल गुरो भगवन् नमस्ते नारायण अखिल गुरो भगवन् नमस्ते नारायण अखिल नमस्ते गोविंद।